உலகக்கோப்பை போட்டியில ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வின் பண்ணா இந்தியா கப்ப அடிச்சிருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. 1983 ODI உலக கோப்பையில ஜிம்பாப்வேவும் ஆஸ்திரேலியாவும் மோதின மேட்ச்ல ஜிம்பாப்வே 13 ரன்ல வின் பண்ணிருப்பாங்க ஆஸ்திரேலியா கிட்ட. அந்த தொடர்ல தான் முதல் முறையாக வேர்ல்டு கப் கபில் தேவ் தலைமையில வின் பண்ணிருப்பாங்க. 2007 T20 உலக கோப்பையில ஜிம்பாப்வேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த போட்டியில ஜிம்பாப்வே 5 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச வின் பண்ணிருப்பாங்க. அந்த தொடர்ல தான் இந்தியா முதல் முறையாக T20 உலக கோப்பைய மகேந்திர சிங் தோனி தலைமையில கப்ப அடிச்சிருப்பாங்க. 2026 T20 உலக கோப்பையில ஆஸ்திரேலியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் நடந்த போட்டியில ஆஸ்திரேலியா அணியுடைய கீ பிளேயருங்க ஆன பேட் கமிங்ஸ் இன்ஜுரினால ரூல் அவுட் ஆகி இருந்தாங்க. T20 உலக கோப்பையில மார்ச் உலக கோப்பையில கேப்டன்சி பண்ணினே இருந்தாரு. அவரும் இன்ஜுரினால ரூல் அவுட் ஆகிட்டாரு. T20 உலக கோப்பையில ஜிம்பாப்வேக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்கு டிராவிஸ் ஹெட் தான் கேப்டன்சி பண்ணி இருந்தாரு. ஜிம்பாப்வே மிகப்பெரிய அப்செட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவை 23 ரன்ல வின் பண்ணிட்டாங்க. ஜிம்பாப்வே உலக கோப்பை போட்டியில ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வின் பண்ணா இந்தியா உலக கோப்பையை வின் பண்ணி இருக்கிறாங்க 2 வாட்டி. 2026 T20 உலக கோப்பையிலும் ஜிம்பாப்வே வின் பண்ணி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா கிட்ட. 2026 உலக கோப்பையை இந்தியா தான் வின் பண்ணுட்டு பலரும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஏன்னா 2 வாட்டி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வின் பண்ணி இருக்கிறாங்க உலக கோப்பை போட்டியில. அந்த 2 வாட்டியுமே இந்தியா தான் கப்ப அடிச்சிருக்காங்க. இந்த வாட்டியும் கப் அடிப்பாங்கன்ட்டு பலரும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. சூரியகுமார் யாதவ் தலைமையில 3வது முறையாக T20 உலக கோப்பையை இந்தியா வின் பண்ணுமா? ஏன்னா கட்டம் சொல்றது ஜிம்பாப்வே ஜெயிச்சா இந்தியா வின் பண்ணும்ட்டு. நீங்க சொல்லுங்க கைஸ், இந்த ஸ்டாட்ஸ் ஒர்க் ஆகுமா ஆகாதான்ட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.